ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பரதனுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுறக்கூடாது. நம்ம குலத்துக்கும் தேசத்துக்கும் அவன் அதிபதி. விதேக மன்னனுடைய புதல்வியன் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு அவளுக்கு உகந்த முறையில் நடந்துக்கிறவாளை தான் அரசர்கள் ஏற்றுப்பாங்க. அதனால் பரதனுக்குடைய கட்டளைக்கு பணிஞ்சு தர்மத்தின் பாதை தவறாமல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு நீ அயோத்தியில் வாழுன்னுட்டு ராமர் சொல்கிறார். இப்படிலாம் ராமர் சொல்லி முடித்தோன்னே சீத்தை பேச தொடங்குறாங்க. உங்களுடைய வார்த்தைகள் என்ன அற்ப மனம் படித்தவளாக ஆக்கிறது. மனுஷாலில் மேம்பட்டவரே ஆயுதம் ஏந்திர வல்லமை படைச்சு அஸ்திர வித்தைகளை முழுசாக கற்றறிந்த ஒரு அரசகுமாரனுக்கு அருகதையற்ற வார்த்தைகளை நீங்கள் இப்போ பேசியிருக்கீங்க. ஆனால் அது கேட்டுக்க அருகதையற்றதாக தான் இருக்குது. ஒருத்தருடைய தந்தை, தாய், சகோதர, மகன், மருமகள் இவாள்லாம் தங்கள் முன்வினைக்கேற்ப நன்மை தீமைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் மனைவி மட்டும்தான் தான் கணவனை சார்ந்து நின்றுண்டு அவனுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிறான். அதனால் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க வனவாசத்தை நானும் அனுபவிக்க வேண்டியவளாக ஆறேன். தந்தை, மகன், தாய், தோழி யாருமே ஒரு பெண்ணுக்கு அடைக்கலமாக மாட்டாங்க. கணவன் ஒருத்தந்தான் காலத்துக்கும் அவளுக்கு அடைக்கலம். இப்படி ராமரை பார்த்து சொன்ன சீதை மேலும் சொல்கிறாங்க, அரண்மனை வாசத்தை விடவும் தெய்வீக ரதங்களை போகிறத விடையும் சொர்க்கத்தில் வசிக்கிறத விடையும் தான் கணவனுடைய காலடியில் கிடக்கிற பாதுகாப்பு தான் ஒரு பெண்ணுக்கு மேலான பாதுகாப்பு. உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணுன்றதை என் பெற்றோர்கள் எனக்கு பலமுறை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் அதை சொல்ல வேண்டாம். உங்களோட நான் காட்டுக்கு வரேன். மூலக மாட்சிமையை விட கணவனுக்கு பணிவிட செஞ்சு நிற்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு மேலான தர்மம்ன்றதை உணர்ந்து என் பிறந்த வீட்டில் வசிக்கிறது போல் உங்களோட நான் காட்டில் வசிப்பேன். காட்டில் உங்களை நாடு எத்தனை மனுஷா வந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் ஆதரவு அளிக்கிற வல்லமை படைச்ச உங்களுக்கு என்னை காப்பாற்றுறது ஒரு பொருட்டு கிடையாது. கனி கிழங்குகளை உண்டுண்டு வாழறதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. மலைகளையும் குளங்களையும் ஏரிகளையும் மற்ற இயற்கை காட்சிகளையும் கண்டு கழிக்கணுன்ற என்னுடைய ஆசை உங்களோட காட்டுக்கு வரதுனால எனக்கு நிறைவேற போகிறது. உங்களை விட்டு தனியாக சொர்க்கத்தில் வாழறதை விட உங்களோட காட்டில் வாழறது தான் எனக்கு மகிழ்ச்சியை தரும். காட்டில் உங்களுக்கு நான் ஒரு சுமையாகவே இருக்க மாட்டேன். என் வேண்டுகோளை ஏற்றுண்டு என்னையும் அழைச்சிட்டு போங்க. உங்களை விட்டு பிரிஞ்சுட்டா நான் உயிர் வாழ மாட்டேன். இப்படின்னு கண்ணில் கண்ணீர் ததும்ப சீதையை பேசுகிறாங்க. அப்போ சீதையை பார்த்து அவர் மனசை மாற்றுற வகையில் ராமர் பேச ஆரம்பிக்கிறார். நீ வசதியான குளத்தில் பிறந்தவ, மேன்மையான குணங்களை உடையவ. நான் சொல்கிறத கேளு. காட்டில் வாழறதுன்றது பெரும் துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அந்த எண்ணத்தை விட்டுடும். உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். காட்டில் இன்பமே இல்லை, மீள முடியாத துன்பம்தான் உண்டு. அங்கே குகையில் வாழும் சிங்கங்கள் கர்ஜனை மட்டும் இல்லை, மலை சரிவுகளில் ஓடுற நீரோட செய்கிற சப்தத்தை கூட மனசு கலக்கும். வனவாசம் துக்கம் தரக்கூடியது. காட்டில் சுதந்திரமாக ஓடி தெரிகிற வன விலங்குகள் மனுஷாலை கண்டா நொடியில் அது தாக்கும் மற்றவாழை. வனவாசம் துக்கம் தரக்கூடியது. முதலைகளால் நிரப்பப்பட்ட காட்டாறுகள், சுழல்கள் நிறைஞ்சு யாராலையும் கடக்க முடியாமல் இருக்கக்கூடியது. அதெல்லாம் முடியாமல் இருக்கக்கூடியது. கரடு முரடானது. பாதைகள்லாம் கரடு முரடானது. கொடிய முட்களும் புதர்களும் நடந்தது. நெடுந்தூரத்துக்கு நீர்நிலைகளை பார்க்க முடியாமல் இவற்றை நம்ம கடந்து செல்ல நேரிடும். வனவாசம் இதனால் துக்கம் தரக்கூடியது. இதை என்னமோ திருப்பி திருப்பி சொல்கிறார் அவர். பாலெல்லாம் உணவுக்காக அழிஞ்சு திரிஞ்சுட்டு களைச்சு போய் இரவில் ஓய்வெடுக்க நினச்சேன்னாக்கா மரங்கள்லேருந்து தானாக விழுந்த இலைகள் மேலே தான் நீ படுக்கணும். ஜடமுடி தரித்து மரவுரி அணிஞ்சு விரதங்களை காத்து கீழே விழுந்த கனிகளை உண்டு காட்டில் காலம் கழிக்க வேண்டியிருக்கும். கடுமையான காற்று வீசும். கொடிய விஷம் கொண்ட பாம்புகள், முட்புதர்கள் இவைகளை சேர்ந்த காடுகளை மனிதன் வசிக்கத்தகாத இடங்களாக ஆகிறது. அதெல்லாம் அதனால் அது துக்கத்தை தான் தரும். அஞ்ச தகுந்தவற்றை பார்த்து கூட அச்சமுறாமல் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை உனக்கு உகந்ததில்லை. அதனால் உன் எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு ராமரை பேசினிருக்கார். அவர் மனசு வெதும்பி பேசும்பொழுது சீதை கண்ணீரோடைய பதில் சொல்கிறாங்க. காட்டு வாழ்க்கையில் இருக்கிறதா நீங்கள் சொன்ன ஆபத்துகள் எல்லாம் எனக்கு உங்கள் அன்பினால் கிடைக்கக்கூடிய ஆசைகளாக நான் ஏற்றுக்கிறேன். வனவிலங்குகள் உங்களை கண்டா அஞ்சு ஓடிடும். உங்கள் அருகில் இருக்கும்போது தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்றம்போது வனவிலங்குகள்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு சீதை பதில் சொல்கிறாங்க. அவங்களுடைய பதிலை மேலும் தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.